இத்தனை ஆண்டுகால சட்டமன்ற வரலாற்றில் ஒரு அசிங்கமாக ஒரு கரைப்பட்டு விட்டது. இப்படி சட்டமன்றத்தை பயன்படுத்தி இப்படி என்று ஒரு உடல் மொழி செய்வது, அப்படி இப்படி பார்ப்பது, எங்களுக்கும் இப்படிலாம் பண்ண தெரியும் அப்படின்னு பேசுவது, இன்னும் கூட விஜய் தான் நடிக்கக்கூடிய செட்டிலிருந்து வெளியே வரவில்லை என்பதை புரிகிறது. வாயவே திறக்க மாட்டார் சிஎம் சொல்லி பேஜெலாம் கொடுத்துட்டு வந்தீங்க. ஆனால் சிஎம் வாயத்தை பேசின உடனே எதிர்கட்சிகள் வெளியே எதிர்த்து ஓடி புரியுற மாதிரி நம்ம 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம். ஏங்க இதை செய்யலைன்னு கேட்குறேன். இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னங்க இந்த வேலை தப்பாக பண்ணி வச்சிருக்கீங்க கேட்குறேன். இப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ நான் யதார்த்தமாக என்ன சொல்லுவேன்? யதார்த்தமா வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் வாயை திறந்தோன்னே போடா நாயை, போடா அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுறீங்க. அப்போ நான் என்ன செய்வேன்? ஏன்னா இப்படிலாம் பேசுறேன்னு கேட்பேன். வாயை திறக்கலங்கிற திறந்தா திட்டுறேன்னு கேட்பீங்களா? திறந்தா குறை சொல்றேன்னு கேட்பீங்க. வாயை திறந்து பேசினா எல்லாம் எதிர்கட்சிகள் வெளிநாடு பண்றீங்களே. வாயை திறந்தா வக்கரமா பேசுற, இல்லாஜிக்கலா பேசுற, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து பேசுற. வாயை திறங்கன்னா டேக் அக்கௌண்டபிலிட்டின்னு அர்த்தம். அதை செய்யலையே. நடக்கின்ற கற்பழிப்புகளுக்கு எதிராக வாயத்திரங்கள், டாஸ்மாகில் நடக்கின்ற ஊழலுக்கு எதிராக வாயத்திரங்கள், பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு நீங்க 20-30 ரூபாய் வசூல் திறக்கிறாங்களே வாயத்துறங்க. இங்க காணும், நான் வாயை திறந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது பாத்தீங்களா, இங்க உங்க அப்பாவை காணும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வாயை திறந்துருக்க வேண்டியது தானே, உங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்குமே. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இவ்வளவு வாயை திறந்தீங்களா? ஒரு வேலை இவ்வளவு வாயை திறந்தீங்களா? அப்பா காணாம போயிட்டாரு, 6 வாயை திறக்க வேண்டியது தானே. இதை செய்கை காட்டுறாருல்ல, முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற. 118 வாங்கிருக்க வேண்டியது தானே. அவ்வளவு சொரணம் இருந்ததுன்னா, திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சது உனக்கு அவ்வளவு உறுத்துதுன்னா, நான் கேட்கிற கேள்வி புரியுதா? திமுக இப்பவும் சொல்றேன், திமுக தயவால் திமுகவுடைய தலைமை ஏற்று திமுக அலுவலகத்திற்கு அறிவாலயத்திற்கு திமுக தலைவர் முன்னால் பவ்யமாக உட்கார்ந்து அனைவரும் பிரச்சாரத்திற்கு ஏணியை தூக்கி காட்டி நான் ஜெயிக்கிறதோட வன்னியர் ஜெயிக்கிறதா முக்கியம் என்று பேசி இப்படி இவர்கள் எல்லாம் பேசி பெற்ற வாக்கில் போட்ட பிச்சையில் தான் விஜயின் ஆட்சி நடக்கிறது என்பது உண்மை. உங்களுக்கு அவ்வளவு உறுத்துதுன்னா ரிசைன் பண்ணிட்டு திரும்ப ஜெயிக்க சொல்லுங்க. இந்த ஆட்சி இந்த மாதிரி ஆட்சியா இருக்கும், அந்த மாதிரி ஆட்சியா இருக்கும். பதில் டைலாக் பேப்பர் வேண்டாம். அவருடைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் மட்டும் வாக்களித்து அவர் வெற்றி பெறவில்லை. என் புள்ள சொன்னான்னு நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் வீட்டில் இருக்கிற நிர்பந்திச்சாங்கன்னு ஓட்டு போட்டோம். இப்படி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டாங்க. இந்த பெரும் கூட்டம் ஆல்ரெடி விஜயை காரி துப்பி விட்டது. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் சிறுபான்மையினர் அணி துணைத் தலைவர் வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து தான் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக விஜய் அவர்களுடைய அந்த செய்கை, அது மட்டுமல்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. உங்கள் அப்பாவை காணும்னு சொல்லி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கிண்டல் பண்ணும் விதமாக குட்டி ஸ்டோரி சொல்லியிருந்தார். எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொன்னார்னு சொல்கிறாங்க. இன்னொரு புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு போல் இருந்தது, இன்னுமே அந்த நடிகர் மனப்பான்மையிலேருந்து விஜய் வெளியே வரலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு. நீங்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க? முதல்வர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் உதயநிதி அவர்களுடைய விமர்சனம் குறித்தும் உங்களுடைய பார்வை என்ன? விஜய் அவர்களுடைய செயல்பாட்டை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்ட் த ரெஸ்யூமே நாட் த ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லுவான். ரெக்கார்டை டிஃபெண்ட் பண்ணாமல் ரெஸ்யூமே டிஃபெண்ட் பண்ணுறது. அது எப்படி அப்படின்னா, நான் எங்கேருந்து வந்தேன், நான் எப்படிலாம் இருந்தேன், இதெல்லாம் நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா ஒன்ஸ் அகெயின் நீங்கள் நரேந்திர மோடியோடைய ஸ்டைல் இது. நான் ஏழைத்தாயின் மகன், நான் அப்படி. இத்தனைக்கும் சட்டமன்றத்தில் யாருமே அவரை நடிகர் என்றோ, சட்டமன்றத்துக்குள்ளே கேள்வி கேட்கும் பொழுது எந்த உறுப்பினர்களோ யாருமே அவர் எந்த துறையிலிருந்து வந்தார் என்பதை பற்றியோ எதையுமே யாருமே கேட்கல. சொல்லப்போனால் அதுக்கு முந்தின நாள் பர்த்டேங்கிறதுனால ரொம்ப பாசிட்டிவாக தான் அவரை பொறுத்த வரைக்கும் வாழ்த்து சொல்லி தான் எல்லாருமே சொன்னாங்க. நியாயமாக எழுப்ப வேண்டிய கேள்விகளை எழுப்பினார்கள். எழுப்பப்பட்ட கேள்விகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த டிஃபைன் த ரெஸ்யூமே நாட் த ரெக்கார்டு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ரெஸ்யூமை டிஃபைன் பண்ணார். ஆனால் அவர் பின்னால் இருக்க ரெக்கார்டை டிஃபைன் பண்ணலை. அதே மாதிரி திமுகவுடைய பாஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னார். 3வது என்ன பண்ணார்? விக்டிம் கார்டு பழைய மாதிரி. இந்த 3ஐ தவிர்த்து அவரிடம் எழுப்பப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், தொடர் மின்வெட்டை பற்றி கேள்வி எழுப்பினார். பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவருக்கு ஒரு 10-15% வாக்கு இந்த இளைஞர்கள் கொஞ்சம் பேர் ஒரு குரூப்புக்கு சேர்ந்துருச்சு, வல்கர் வாரியர்ஸ் டீமில். இதில் இந்த 15-20 இனிமேல் நம்மளால் திருத்த முடியுமா அப்படிங்கிறது இப்போதைக்கு கஷ்டம். ஏன்னா மாநில உரிமைகள் இவைகள் எல்லாம் அப்படின்னா அதை விட்டு கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு கேட்குற ஒரு கும்பல் உருவாக்கி வச்சிருக்காரு. இது எப்படின்னா, எதிர்க்க வேண்டிய இடத்துல எதிர்ப்போம், அரவணைச்சு போகிற வேண்டிய இடத்துல அரவணைச்சு போவோம். தமிழ்தாய் வாழ்த்தை அவசியம் இல்லை. தமிழ்தாய் வாழ்த்தை 2 முறை பாடாமல், அதாவது தேசிய கீதத்தை 2 முறை பாடுவது எதிர்க்க வேண்டிய இடமா அரவணைக்க வேண்டிய இடமா? அது அரவணைக்க வேண்டிய இடம். ஏன்னா நம்ம டிசைசிவாக இருக்கணும்.
கரெக்டாக இதுதான், எது அரவணைப்பீங்க, எதை எதிர்ப்பீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். மேகதாது குறுக்கே அணை கட்டுவதை எதிர்க்க போகிறீங்களா, அரவணைக்க போகிறீங்களா? அவர் எதிர்க்கிறங்கிறார். இல்லை, எதிர்த்து தீர்மானம் போட்டாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 2 முறை பாடணுமா, இல்லை அந்த ஒரு முறை பாடி தேசிய கீதத்தோடு இருந்தால் அது வந்து அரவணைச்சு போகிறதா? அது அப்படி தான் 2 முறை பாடுறது மரபு இல்லைல்ல. அப்போ இது மரபா? தேசிய கீதத்தை 2 முறை பாடுறது மரபா? ஒன்று மரபுல நில்லுங்க, இல்லை அரவணைக்கிறேன்னு நில்லுங்க. அப்போ நீங்கள் அரவணைக்க தயார் என்றால் இதற்கு முன்னர் எதிர்த்தவர்கள் யார்? இவர் என்ன பேசியிருந்திருக்கணும் தெரியுமா? நியாயமாக பார்த்தா இது எதிர்த்தது சரியா தப்பான்னு பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மட்டும் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது குழந்தைத்தனமாக இருக்குது. ஏன்னா சட்டமன்றத்திற்குள் நடந்த ஒரு நிகழ்வு என்பது வேறு, சட்டமன்ற நிகழ்வு என்பது வேறு. சட்டமன்றம் என்பது ஒரு அரங்கம். அந்த அரங்கத்திற்குள் சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்கும். இப்போ நேற்று நடந்த மாதிரி. ஆனால் சட்டமன்றம் என்கின்ற அரங்கத்திற்குள் வேறு ஒரு பிரசிடென்ட்டுடைய நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த பிரசிடென்ட்டுடைய நிகழ்ச்சி நடந்தால் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு ரூல் அண்ட் மரபு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு புக்கை எடுத்துக்காட்டி சில்லறத்தனமாக இந்த புக்கில் இப்படி இருக்குது, இந்த புக்கில் அப்படி இருக்குது அப்படின்னு பேசுவது தான். இப்போ இது எங்கேருந்து ஸ்லிப்பாக வர்றாரு அப்படின்னு சொன்னால், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இன்னொருவரை இழுத்து காட்டுறீங்களே, அப்போ நீங்கள் திமுகவுடைய செயல்பாடுகளிலிருந்து காட்டுவது சரி என்று சொன்னால், பிரசிடென்ட் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சியில் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இதுவரை கடந்த 5 ஆண்டுகளில் சட்டமன்ற நிகழ்ச்சியில் எப்படி நடந்துக்கிட்டாங்க? 2 முறை பண்ணாங்களா தேசிய கீதத்தை? அப்போ அதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுவீங்கல்ல. திமுக ஒரு நிகழ்ச்சியில் இப்படி செய்தது, அதனால் நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, நீங்களும் ஒரு நிகழ்ச்சியில் செய்வதற்குத்தான் அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நீங்கள் திமுகவுடைய ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஆதாரமாக காட்டுவதாக இருந்தால், திமுக 5 ஆண்டுகள் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொண்டது என்பது நீங்கள் காட்டியிருக்கணும்ல. ஒன்று, நியாயமாக பேச வேண்டிய பாயிண்ட் அது இல்லை. பேச வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அது உரிமையா இல்லையா என்பது தான். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கர்ம வீரர் ஐயா காமராஜர் அவர்கள் முல்லைப்பெரியாறு அணை உட்பட இருக்கக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு பிரிந்து போகிறப்ப இஷ்யூ வருது. அப்போ ஐயா காமராஜர் என்ன சொன்னார் அப்படின்னா, பீலமேடு அது இருக்கு இல்லையா, அது பீலமேடோ இல்லை வந்து குளமோ, எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்ட்டார். அப்படி விட்டதுடைய விளைவு என்னாச்சு? இது கூட உங்களுக்கு பாரதூரமான எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இனி விட்டதுடைய விளைவு தான் நீங்கள் முல்லைப்பெரியாறு அணை வந்து நம்ம தாராவாத்து கொடுத்துட்டு நம்ம சங்கடத்தில் ஆழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே இந்தியாவுக்குள்ள தானே இருக்குங்கிறது ஒரு வேர்டாக இருக்கலாம், சாதாரண வார்த்தையாக இருக்கலாம். இதில் என்னங்க இருக்குது, அனுசரித்து போவோம் அப்படிங்கிறது சாதாரணமான வார்த்தை. ஆனால் நீங்கள் அனுசரித்து செல்கிறீர்கள் அல்லவா, அவைகள் அனைத்துமே போராடி பெறப்பட்ட உரிமைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவிலேயே இது மிகப்பெரிய சிக்கலை அவர்களுக்கு உண்டாக்குவது, ஒரு மாநிலத்திற்கென்று ஒரு தனி தமிழ்த்தாய் வாழ்த்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை ஒரு தேசிய கீதம் போல், தமிழ் தேசியத்துக்கு இதுதான் ஒரு கீதம் என்பதை போன்று வாசிக்க வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதை தமிழ்நாடு அரசினுடைய அஃபிஷியல் ஆந்தமாக உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அது பாடப்படும் பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்று சட்டம் போட்டவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மக்கள் முதல்வர். அது பாடப்படும் பொழுது டேப் ரெக்கார்டில் போட்டு பாடக்கூடாது, லைவாக தான் பாடணும் என்று சொன்னவர் நம்முடைய மக்கள் முதல்வர். இதெல்லாம் ஏன் செய்கிறோம்? இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம கடந்து போகிறதா இருந்தால், நான் ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போ ஏற்கனவே காமராஜர் உதாரணம் சொன்னேன், அது கூட பொருந்தலைன்னா நான் ஒரு உதாரணம் கேட்குறேன். சாதாரண கயிறு தானே, சாதாரண கம்பும் தானே, 2 பேரும் மனுஷங்க தானே. நான் ஏற்றினா என்ன, கவர்னர் ஏற்றினா என்னன்னு நாளைக்கு சட்டமன்றத்தில் இதில் கோட்டையில் கொடியேற்றக்கூடிய உரிமையை கூட நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா என்ன? ஒருவேளை அப்படி விட்டு பேசுவீங்களா என்ன? ஒருவேளை அது என்ன சாதாரண கொடியேற்றது தானே, யார் ஏற்றினா என்ன, மோதல் போக்கு வேணாம் அப்படின்னு விட்டுருவீங்களா என்ன? இந்த மோதல் என்பதே என்ன? முதல்ல நீங்கள் மோதல் என்று எதை குறிப்பிட விரும்புகிறீர்கள்? அப்படி இல்லை, நீங்கள் சமாதானமாக போய் இது வரைக்கும் என்ன சாதிச்சிருவீங்க, அதையாவது சொல்லுங்கள். இப்போது டபுள் இன்ஜின் சர்க்காரானதை இப்போ நீங்கள் சமாதானமாக போனதுடைய விளைவு தான். இப்போ நீங்கள் சமாதானமாக போயிட்டு திமுக வந்து பாஜகவுடைய பீட்டிமா செயல்படுதுங்கிறார் அருண்ராஜ். அவர் என்ன சொல்கிறாரு, கடந்த காலங்களில் ரவியும் இவர்களும் வந்து கூட்டணி போட்டுக்கொண்டு, ரவியும் திமுகவும் கூட்டணி போட்டுக்கொண்டு இல்லாத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறார். சரி, அந்த லாஜிக் எடுத்துக்குவோம். அப்போ அந்த லாஜிக்கின்படி பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் நல்ல உறவு இருந்திருக்கிறது. அதனால் 2 பேரும் வந்து ஆவாத ஒரு விஷயத்தை சண்டை போட்ட மாதிரி சீனை கிரியேட் பண்ணி மக்களை டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதே உறவு தொடர வேண்டும் அல்லவா? திமுக பாஜகவுக்கு கூட்டாளி என்றால் திமுகவின் கூட்டாளியான பாஜகவிற்கு திமுகவின் எதிரி தானே. அப்போ தாவேகாவுடைய நிகழ்ச்சிகளை அர்லேக்கர் சுமூகமாக நடத்துவதற்கு திமுக விடக்கூடாது இல்லையா? நியாயமாக பார்த்தா ரவிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி இருந்தது உண்மை என்று சொன்னால், தாவேகாவுடைய நிகழ்வுகளை சுமூகமாக நடத்துவதற்கு அர்லேக்கர் அனுமதிக்கக்கூடாது இல்லை. ஆனால் விசில் புரட்சி என்கிறார், கடந்த கால திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளால் தான் இது நடந்தது என்கிறார். எல்லாமே என்னென்னலாம் தாவேகா வாசித்து எழுதி கொடுக்கிறதோ அதை அனைத்தையும் பிசுறு தட்டாமல் அனைத்தையும் வாசிக்கிறார். மீண்டும் பேர்கள் வந்து சொல்கிறாங்க திமுகவுக்கு வந்து அவங்களோட கூட்டு அப்படின்னு. அப்போ
சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, பாஜகவுடன் கூட்டெல்லாம் அல்ல, ஒட்டுமொத்தமாக பாஜகவின் குரலாகவே இவர்கள் ஒலிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதற்கான மிக 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 மிகச் சரியான உதாரணம் என்பது வன்னி அரசு பேச எந்திரிக்கிறார். பார்த்துருப்பீங்க. 2000 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு நிதி வர வேண்டியிருக்குது. அதை ஒன்றிய அரசுன்னு வாய் தான் திறக்கிறார். பத்தரை அடிச்சுக்கிட்டு சபாநாயகர் வந்து உறுப்பினர் அது வேணாம், அது பேசாதீங்கன்றார். எதற்காக? பப்ளிக் டிமாண்ட்ஸ் ஆன்சர் ஃப்ரம் யூ. எதற்காக அப்படி வந்து அவரை நோக்குறீங்க? ஒரு ஒன்றிய அரசு என்கின்ற வார்த்தையை கூட வெளியே எடுப்பதற்கு நடுங்குகின்ற தொடை நடுங்கிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. அப்போ ஒன்றிணைஞ்சு போவோம்னா மாநில உரிமைகளை தாரை வார்த்து விட்டு, சாதாரண வரலாற்றில் வரவில்லை இது. முத்தமிழறிஞர் கலைஞர் 3 கோரிக்கைகளை வைத்து கடிதம் எழுதுகிறார் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது. அதில் மிக முக்கியமான கோரிக்கையாக எங்களுக்கென்று தனி கொடி வேண்டும் என்று கேட்கிறார், தமிழ்நாட்டுக்கென்று தனி கொடி வேண்டும் என்று கேட்கிறார். இங்கே நீங்கள் வந்து கோட்டையில் கொடியேற்றும் போது, நீங்கள் செங்கோட்டையில் கொடியேற்றும் பொழுது ஜனாதிபதியை ஏற்றுறாரு, நீங்கள் தானே ஏற்றுறீங்க, அப்போ இங்கே மட்டும் ஏன் நான் ஏற்றாமல் இப்போ கவர்னர் ஏற்றணும், நான் ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த 3 கோரிக்கைகளில் 2 நிறைவேற்ற முடியாது, ரொம்ப ஹார்ஷாக இருக்குது, இந்த ஒன்றை மட்டும் ஏற்றதுக்கு அனுமதிக்கிறேன் என்று சொல்லி அனுமதி வாங்கி வரலாற்று புரட்சி செய்து மாநிலத்துக்கான உரிமையாக அந்த கொடியேற்றக்கூடிய உரிமையை கொண்டு வந்தார். கொடி சாதாரண கயிறு தான், அது ஒரு கம்பம் தான், அது ஒரு துணி தான், அதை ஏற்றுறது 2 பேரும் மனுஷங்க தான், மாற்றிக்கலாமே, உரிமை என்ன இதில் பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி. அதற்கு பின்னர் மாநில சுயாட்சியினுடைய உரிமை ஒளிந்திருக்கிறது. அதற்கு பின்னர் ஒரு பெரும் போராட்டம் ஒளிந்திருக்கிறது. அதற்கு பின்னர் ராஜமன்னார் கமிட்டியினுடைய அறிக்கை ஒளிந்திருக்கிறது. அதற்கு பின்னர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சருடைய டெஃபினிஷன் ஒளிந்திருக்கிறது. இப்போ நீங்கள் தாராளத்தை கொடுத்துறீங்களே, எதிர்கட்சி தலைவர் மிக அற்புதமாக கேட்டார். 2 முறை பாடினா என்ன தப்புன்னு கேட்டீங்களா? அப்ப அதே கேள்வி திருப்பி நான் கேட்கறேன்டா, 2 முறை தமிழ் தாய் வாழ்த்து பாடினா என்ன தப்புன்னு கேட்கிறார், பாட வேண்டியதுதானே? இல்ல, இந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் இருந்தாலும் விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசவே இல்லை, வாயவே திறக்க மாட்டார் சிஎம் சொல்லி பேஜெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்க. ஆனா சிஎம் வாயை வந்து பேசின உடனே எதிர்கட்சிகள் வெளியே எழுந்துச்சு ஓடி. புரியுற மாதிரி சொல்றோம். 2 பேரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், என்ன ஏங்க இதை செய்யலைன்னு கேட்குறேன். இப்படி உட்காந்துருக்கீங்க, என்னங்க இந்த வேலை தப்பாக பண்ணி வச்சிருக்கீங்க கேட்குறேன். இப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ நான் யதார்த்தமாக என்ன சொல்லுவேன்? யதார்த்தமா வாயை திறந்து பேசுங்க. நீங்கள் வாயை திறந்தோடனே போடா நாயை, போடா அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுறீங்க. அப்போ நான் என்ன செய்வேன்? ஏய் ஏடா இப்படிலாம் பேசுறேன்னு கேட்பேன். ஏன் வாயை திறக்கலங்கிற திறந்தா திட்டுறேன்னு கேட்பீங்களா? திறந்தா குறை சொல்றேன்னு கேட்பீங்க. வாயை திறந்து பேசினா எல்லாம் எதிர்கட்சிகள் வெளிநாடு பண்றீங்களே. வாயை திறந்தா வக்கரமா பேசுற, வாயை திறந்தா வம்பா பேசுற, வாயை திறந்தா இல்லாஜிக்கலா பேசுற, வாயை திறந்தா உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை மறந்து பேசுற, வாயை திறந்தா உனக்கு என்ன பொறுப்பை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறோமோ அதை விடுத்து விட்டு என்னென்னலாம் கொஸ்டின் கேட்கப்பட்டுச்சு? ரெக்கரிங் கரண்ட் கட்டை பற்றி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. பதில் சொன்னாரா? பிளேம் கேம், முந்தைய ஆட்சி இதெல்லாம் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை வீரதீர சூற புலி மாதிரி பிரச்சாரம் பண்ணும்போது தெரியலையா என்ன நிலமரம் இருக்கணும்? இன்னும் சொல்ல போனால் பிடிஆர் பழனிவேல் சார் ரொம்ப சூப்பராக சொன்னார். என்ன இவர்கள் வெள்ளை அறிக்கையில் கொடுத்திருக்கிறார்களோ அது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்குது. சூப்பராக சொன்னார். வெள்ளை அறிக்கை என்பதே எதுக்காக ஒரு அரசு கொடுக்குது அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் அரசுக்கு மட்டுமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும், அதை கொண்டு வந்து காட்டுறது தான் வெள்ளை அறிக்கை. இவங்க தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்து வெள்ளை அறிக்கை காட்டுறதுனா வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்கோ அது ஆல்ரெடி அவங்க தேர்தல் அறிக்கையே தெரியுமே. அப்போ உங்களுக்கு என்ன விஷயம் தெரிந்திருக்குதோ அதை தெரிந்துக்கிட்டு தானே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் தானே தேர்தல் அறிக்கையை இப்போ கொண்டு வந்து வெள்ளை அறிக்கையாக காட்டுறீங்க. அப்போ இது வெள்ளை அறிக்கையில் என்ன இருக்கோ அது ஆல்ரெடி தேர்தல் அறிக்கையில் உங்களுக்கு தெரிஞ்சது தானே. அப்போ அப்படி இருந்துக்கிட்டு எதுக்கு இந்த மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் எந்த இடத்துல நிற்கிது என்பதை தெரிந்து கொண்டே வாக்குறுதி கொடுத்து விட்டு பின்னர் வெள்ளை அறிக்கைக்கு பின்னால் ஓடி ஒளிவதற்கு எதற்கு ஒரு அரசு? நிதிநிலையுடைய ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் கையில் கவர்மெண்ட் இருக்குல்ல, உடனடியாக சாட்டையை சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி தூக்கி போடுங்க, மக்கள் புரிஞ்சுக்குவாங்க ஓ இதனால தானா அப்படின்னு கைது நடவடிக்கை எடுங்க. அப்போது நீங்கள் கேட்குறீங்க வாயத்திறங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் தெளிவாக இன்னும் புரியுற மாதிரி சொல்கிறேன். வாயத்துறங்க சிஎம் சார் அப்படின்னு அன்றைக்கி சிஎம் பேசுகிறதே கிடையாது. இது விட தெரியாமல் வாயத்துறங்க சிஎம் சார்னு பேசுகிறாங்க. நிர்மல்குமார் நக்கலை நையாண்டி பண்ணுகிறார். இது தெரியாமல் வாயத்துறங்கன்னு சொன்னாங்க. இது வாயத்துறங்க வேன்னு பேசுவாருங்கிறதுக்காகவா? வாயத்துறங்கன்னா என்ன? இல்லை கொட்டாய் விட்டா போயிடலாமா எல்லாரும் அப்படின்னு வாயை திறந்தா போயிடலாமா? லாஜிக்காக கேட்குறேன். அந்த வாயை திறக்க சொல்கிறதா? லிட்டரலாக பேசணும்னா வாயை திறங்கன்னா டேக் அக்கௌண்டபிலிட்டின்னு அர்த்தம். அதை செய்யலையே. வாயை திறங்கன்னா என்ன? லிட்டரலா வாயை திறந்தா போதுமா? வாயை திறந்துட்டாரு போயிடலான்னு போயிடுவாங்களா? வாயை திறங்கன்னா வாயை திறந்துன்னா என்ன? எதில் பேச வேண்டுமோ அதை பேசுங்கள். நான் தான் இப்போ லிட்டரலாக கேட்குறேனுங்க. அப்போ என்னங்க வாயை திறக்க சொன்னாங்க, திறந்துட்டேன் போதுமான்னு கேட்பாரா? அப்படி கேட்க மாட்டார்ல. வாயத்திறங்கன்னா நம்ம என்ன மீன் பண்றோம்? நடக்கின்ற கற்பழிப்புகளுக்கு எதிராக வாயத்திறங்கள், டாஸ்மாகில் நடக்கின்ற ஊழலுக்கு எதிராக வாயத்திறங்கள்,
பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 20-30 ரூபா வரைக்கும் வசூல் திறக்கிறாங்களே, வாயை திறங்க. சூலூரில் குழந்தைய கற்பழிச்சு தூக்கி போட்டு அவங்களுக்கு எந்த நியாயத்தையும் பெற்று தராமல் அந்த பேட்டி தரக்கூடிய திவ்யா ரம்யா பாரதி ஐபிஎஸ்ஐ வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குது அந்தம்மா, வாயை திறங்க. இந்த அறநிலையத்துறையில் வந்து எந்த விதமான ஊழல் நடக்கலன்னு சொல்றீங்க. பாஜகவினுடைய ஆட்கள் ராம ரவிக்குமார் போன்றவர்கள் போட்ட வழக்கை காரணம் காட்டி இனி எந்த திட்டங்களையும் வந்து எடுக்க மாட்டோம், எல்லாத்தையுமே வந்து கோயிலுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோம் என்று சொல்லி பாஜகவினுடைய திட்டத்துக்கே நீங்க செயல்படுத்துறீங்களே, வாயை திறங்க. உங்க அப்பா எங்க இருக்குன்னு செய்கை மூலமா கேட்கிறாரு. அதை தான் வேணாங்கிறோம். வாயை திறங்கன்னு கேட்டது உங்க அக்கௌண்டபிலிட்டிக்கு. இது அக்கௌண்டபிலிட்டி இல்ல. எங்க காணோம், நான் வாயை திறந்தா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுது பாத்தீங்களா, எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வாயை திறந்துருக்க வேண்டியது தானே, உங்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்குமே. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இவ்வளவு வாயை திறந்தீங்களா? ஒரு வேலை இவ்வளவு வாயை திறந்தீங்களா? அப்பா காணாம போயிட்டாரு, 6 வாயை திறக்க வேண்டியது தானே. இதான் செய்கை காட்டுறாருல்ல, முடிச்சுட்டேன் அவங்கள அப்படிங்கிற. அப்ப 118 வாங்கிருக்க வேண்டியது தானே. அவ்வளவு வக்கனை பேச தெரிஞ்ச உனக்கு வாயை தெரிஞ்சதுனால, வாயை திறந்ததுனால குளத்தூர்ல ஒரு காலி ஆயிட்டாருன்னா எல்லா இடத்தையும் போய் கொஞ்சம் வாயை திறந்துட்டு வர வேண்டியது தானே. என்ன ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா சப்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஏன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க? அந்த குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்ல, திமுக தொடர்ச்சியாக வந்து எங்க கூட்டணி தயவால, எங்க தயவால தான் ஆட்சியில் இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நாங்க வந்து மக்களின் தயவால தான் அந்த ஆட்சியில் இருக்கோம்னு சொல்லி அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ராஜினாமா பண்ணிட்டு திரும்ப நின்று ஜெயிக்க சொல்லுங்க. திமுக கூட்டணி தான் நின்று ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோ சுரணம் இருந்ததுன்னா ஜெயிக்க சொல்லுங்க. அவ்வளோ சுரணம் இருந்ததுன்னா, திமுக கூட்டணியில் நின்று ஜெயிச்சது உனக்கு அவ்வளோ உறுத்துதுன்னா, நான் கேட்குற கேள்வி புரியுதா? திமுக இப்பவும் சொல்றேன், திமுக தயவால் திமுகவுடைய தலைமை ஏற்று திமுக அலுவலகத்திற்கு அறிவாலயத்திற்கு வந்து திமுக தலைவர் முன்னால் பவ்யமாக உட்கார்ந்து திமுக தலைவருடைய ஒப்புதலோடு இத்தனை தொகுதிகள் என்று பெற்று திமுக தலைவர் உட்பட திமுகவின் இளைஞரணி செயலாளர் உட்பட அனைவரும் பிரச்சாரத்திற்கு வந்து ஏணியை தூக்கி காட்டி நான் ஜெயிக்கிறதோட வன்னியர் ஜெயிக்கிறதா முக்கியம் என்று பேசி இப்படி இவர்களெல்லாம் பேசி பெற்ற வாக்கில் போட்ட பிச்சையில் தான் விஜயின் ஆட்சி நடக்கிறது என்பது உண்மை. உங்களுக்கு அவ்வளோ உறுத்துதுன்னா திரும்ப ஜெயிக்க சொல்லுங்க. மக்களின் தயவால் ஆட்சி நடக்குதுங்கிறாரு. அதைத்தான் நான் சொல்றேன், அது திமுகவின் தயவால் நடக்கின்ற ஆட்சி என்று. நான் எனக்கு காரணம் சொல்லிட்டேன், அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டேன். உங்களால தான் வாயை திறந்தா முதலமைச்சரே காலி ஆயிடுவாரு. இன்னும் கொஞ்சம் போய் வாயை திறங்க. உங்களுக்கு அவ்வளோ தெம்பு திராணி இருந்தா வன்னியரசு தொகுதியில் போய் இன்னும் கொஞ்சம் வாயை திறங்க. ஷாஜகான் தொகுதியில் போய் இன்னும் கொஞ்சம் பெருசா வாயை திறங்க. இப்படி கண்ணை காட்டுங்க, இப்படி காட்டுங்க, எங்க தெரியலன்னு சொல்லுங்க. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னு பார்ப்போம். அதுக்கு வக்கில்லாம தானே திமுக தயவால் ஜெயித்த உறுப்பினர்களை, திமுக தயவால் ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக தயவில் இந்த ஆட்சி நடத்துவதற்கான வழிவகை கொண்டு வந்திருக்கீங்க. அது அவர் உறுத்துது, வேற ஒன்றும் இல்லை. அவர் சட்டமன்றத்திலையும் தேர்தல் பிரச்சாரத்தை எது பேசுவார்னா சோஷியல் மீடியா மீம்ஸில் எது போதோ அதை பேசுவார். ஏன்னா அவருக்கு அது உறுத்தம், அவர் சோஷியல் மீடியா மீம்ஸ் தான் பார்ப்பார். அதனால தான் கவர்ச்சியில் ஜெயிச்சிட்டான்னு சொல்கிறேன். இதெல்லாம் மீம்ஸில் வர்றது. உங்ககிட்ட இப்போ நான் திரும்ப வர்றேன், உங்களை வாயை திறங்கள் என்று சொல்வது உங்கள் வாயோட லிப்ஸில் வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டி இருக்குது, அவரால் திறக்க முடியாது என்பதற்காக அல்ல. வாயை திறங்கள் என்றால் உங்களுக்கு எதிராக, உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக, உங்களுடைய நிர்வாக திறனின்மைக்கு எதிராக வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு முதலமைச்சர் என்கின்ற அடிப்படையில் வாயை திறந்து பதில் கொடுங்கள். அதை செய்யலையே அவரு. இந்த ஆட்சி இந்த மாதிரி ஆட்சியா இருக்கும், அந்த மாதிரி ஆட்சியா இருக்கும். பதில் டைலாக் பேப்பர் வேண்டாம். அவர் வந்து நடிகராக இருந்து வந்தாருன்னு யாராவது போய் பேசினாங்களா சட்டமன்றத்தில்? ஆனால் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. கரூர் ஸ்டாம்பீடை பற்றி யாராவது பேசினாங்களா? அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஆக தன்னுடைய இன்ஸ்டாகிராமர்ஸ்க்கு என்ன கண்டென்ட்டை கொடுக்க வேண்டுமோ அதே அவர் கொடுக்கிறார். ஆனால் ஒன்றே அவர் மறந்து விடுகிறார், அவருடைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் மட்டும் வாக்களித்து அவர் வெற்றி பெறவில்லை. என் புள்ள சொன்னான்னு நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்கள் வீட்டில் இருக்கிற நிர்பந்திச்சாங்கன்னு ஓட்டு போட்டோம், இப்படி ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஓட்டு போட்டாங்க. இந்த பெரும் கூட்டம் ஆல்ரெடி விஜயை காரி துப்பி விட்டது. இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டார். இந்த பெருங்கூட்டம் ஆல்ரெடி திஸ் லார்ஜ் க்ரௌட் ஹேஸ் ஸ்டார்டட் டிசவுனிங் விஜய். இது சரி வராது, இதுக்காக நாங்கள் அவங்களுக்கு வாக்களிக்கலை அப்படின்னு. இன்னும் சிறிது காலத்தில் இவர்களே முகம் சுளிப்பார்கள். எவ்வளோ பெரிய பித்தலாட்டத்தை ஆடினீர்கள். இந்த விஷக்கசிவாய்வு நடந்துச்சு அப்படின்றதுக்காக நான் வந்து பர்த்டே கேக்கே அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வெட்டினீர்களா இல்லையா என்பது அந்த கடவுளுக்கும் உங்கள் மனசுக்கும் தெரியும். த்ரிஷா அவர்களே ஃபோட்டோ, எனக்கு அது தேவையில்லை. நான் யாருடைய பேரையும் அந்தமா பாவங்க. நான் சீரியஸ்லி ஐ எம் ஆனஸ்ட். கான்வாயில் வந்தது அந்த எப்படி இது இவனுங்களை யூனிவர்ஸே இவனுங்களோட தனி யூட்டோப்பியன் யூனிவர்ஸை வாழ்றானுங்க. கான்வாயில் வந்து அந்தமாவை குறை சொல்கிறானுங்க. அந்தமாவை எப்படி குறை சொல்லுவேன்? சிஎம் அனுமதி இல்லாமல் கான்வாயை தாண்டி உள்ளே வர முடியுமா? அந்த புரோட்டோகால் தாண்டி உள்ளே வர முடியுமா? சிஎம் உள்ளே ஏறுங்கன்னு சொல்லாமல் ஏற முடியுமா? வாட் நான்சென்ஸ்! யாரை குறை சொல்லணும் நியாயமாக பார்த்தா? இன் சர்ச் ஆஃப் கோல்ட் பீப்புள் லாஸ்ட் அ டைமண்ட், அவ்வளோதான். இல்லை, அந்த தமிழ்நாடு அரசினுடைய அரசியல் பண்பாடு வந்து தரம் தாழ்ந்து போகுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து சட்டமன்றத்தில் அவங்க அப்பாவை காணும்னு விஜய் அவர்கள் கேட்குறாரு. வெளியே வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் செங்கல்பட்டு கோர்ட்டில் புருஷனை காணும்னு பொண்டாட்டி தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது போன்ற விமர்சனங்கள் வந்து தமிழ்நாடு அரசியல் மாண்பு
தப்பாக பேசுவீங்க. ஒப்பீடே தப்பு. அதை எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசினாரா? இல்லை, வெளியே பேசுறாருல, அரசியல் சட்டமன்றத்தில் பேசினாரா? சார், மாண்பும் பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி மெயினாக வர வேண்டிய இடத்துல அவர் என்ன வேணா பேசுறாரு. இத்தனைக்கும் நம்ம அங்கே பேசலை. அப்படி இந்த கம்பேரிசன் தப்பு, இந்த கேள்வியே தப்பு. நீங்கள் தான் நான் எந்த ஆயுதம் எடுக்கணுங்கிறத டிசைட் பண்ண வைக்கிறீங்க. நாங்கள் பேசுவதற்கு 1000 பிரச்சனை இருக்குது. பேச வேண்டும் என்றால் கரூர் கொலைகாரன் என்று பேசலாம், அது முறையாக இருக்காது. இந்த மேட்ரி சப்ஜுடிஸ் அதை நீங்கள் பேச முடியாது. ஆனால் பேசுகிறார். இன்னைக்கு சபாநாயகருடைய அந்தஸ்தை இழந்து விட்டார். நேற்று வரைக்கும் நான் முந்தானத்தை நினைக்கிறேன் பரவாயில்ல, ஓரளவு நேர்மையாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நேற்று என்ன பண்ணுறாரு? உங்கள் அனுமதியோடு காட்டட்டுமா செய்கைங்கிறாரு. யாரோ ஒருத்தர் இப்படி செய்கை காட்டினதுக்கு கிளாஸ் எடுக்கிறார் காலவர். இது 1000 கண் உங்களை கவனித்து கொண்டு இருக்கிறது, இது நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுறது வைரல் ஆகுது, அது ரீல் மெட்டீரியலாக மாறுது, நீங்கள் இப்படிலாம் சாதாரணமாக ஒரு உதட்டை குவித்து காட்டியதற்கு இங்கே ஒருவர் கையை கொண்டு இப்படி காட்டுகிறார். உங்கள் அனுமதியோட ஒரு ஆக்ஷன் பண்ணலான் இருக்கேன். அவரே சொல்கிறார், நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் அனுமதி கொடுங்க. பாவம், அவருக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன் சபாநாயகர். அவர் என்னமோ நினச்சிட்டார், பண்ணுங்கன்ட்டார். உடனே இப்படிங்கிறாரு, பார்ட்டி ஃபண்டுங்கிறாரு. அவ்வளோ தைரியசாலி தானே நீ? திமுகவுக்கு பார்ட்டி ஃபண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டியது தானே? தைரியசாலி தானே நீ? இல்லை, எந்த கட்சிக்கு கொடுத்தா திமுக ஏன் கோவம் வருதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் தான் முன்னாடி ஆட்சியில் இருந்தோம். உனக்கு தைரியம் தான், நீ எங்களை டைரெக்டாக சொல்லு, ஆதாரத்தோட சொல்லு. சார், குதிரை பேரம் நடந்தது, கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருட்டாயிராது. குதிரை பேரம் நடந்தது உண்மை. சோஃபா போய் சேர்ந்தது உண்மை. அந்த சோஃபாவில் பணம் இருந்துச்சா இல்லையாங்கிறது தான் ஸ்பெகுலேட்டிவ் தவிர சோஃபா போய் சேர்ந்தது உண்மை. குதிரை பேரம் நடந்தது உண்மை. அந்த குதிரை பேரத்து நடந்ததுக்கான உண்மை தான் காமராஜர் கையெழுத்து வாங்கினது உங்கள் கார்குள்ள வச்சு. இதெல்லாம் உண்மை, மறுக்க முடியாத ஃபேக்ட்ஸு. ஆனால் அதை பேசியதற்கே இந்த குதிரை பேரம் கழுத பேரம்லாம் பேசக்கூடாதுங்க, சோஃபா மாடல்லாம் பேசக்கூடாதுங்கன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்போ உட்காந்துக்கிட்டு பார்ட்டி ஃபண்டு கோர்ட்டி ஃபண்டுன்னு ஒருத்தருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உருட்டி அடிச்சுட்டு இருக்கிறாரு. அவரை ஏற்று கேட்கணுங்கிற இது தெரியலையா உங்களுக்கு? அப்போ சபாநாயகர் தன்னுடைய நடுநிலைத்தன்மை இழந்து விட்டார். அவர் சபாநாயகராக தொடர்வதற்கே லாயக்கில்லாதவர். இறைவனுடைய வசனங்களை ஓதுகிறார், இறைவன் வசனங்களை சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த இறைவன் பார்க்கிறார் என்கிற நடுநிலை தவறி நடக்கிறாரு. அது எப்படி? எல்லாருக்கும் ஒரு நியாயம் தானே? ஏன் அவங்க கட்சி ஆதவர்ஜன் அவருக்கு என்ன தனிப்பட்ட பக்கம் தெரியல, ஒரு அமைச்சராக்கலன்னு ஒரு கோவமா என்னன்னு தெரியல. ஆதவர்ஜன் அவர் பேசும்போது 5 முறை குறுக்கிட்டு 5 முறை நீங்கள் பேசியது தப்புனார். பேசியது மொத்தமாக தப்பாக தான் பேசினார் விஜய். ஆனால் அவர் குறுக்கிடவே இல்லையே. அப்போ மட்டும் அவர் ஓதிய வசனங்கள், அவர் பார்த்த கடவுள் அவரை ஏற்கலையான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரம் அவர் ரிலீஜியஸாக பேசினார் அதில். எனவே இது சட்டமன்ற வரலாற்றில், இத்தனை ஆண்டுகால சட்டமன்ற வரலாற்றில் ஒரு அசிங்கமாக ஒரு கரைப்பட்டு விட்டது. இப்படி சட்டமன்றத்தை பயன்படுத்தி இப்படி என்று ஒரு உடல் மொழி செய்வது, அப்படி இப்படி பார்ப்பது, எங்களுக்கும் இப்படிலாம் பண்ண தெரியும் அப்படின்னு பேசுவது, இன்னும் கூட விஜய் தான் நடிக்கக்கூடிய செட்டிலிருந்து வெளியே வரவில்லை என்பது புரிகிறது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. அதாவது இதற்கு முன்பு இருந்த அமைச்சர்கள், முதலமைச்சர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்பார், ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்வார். ஆனால் இப்போ உதயநிதி கேள்வி கேட்குறாரு, அதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லாமல் ஆதவர்ஜனா, செங்கோட்டையன், ராஜ்மோகன் இவர்கள்லாம் எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? தெரிஞ்சால் தான் சொல்லுவார் அவருக்கு ஸ்பாட்டாக எதுவும் யோசிக்க தெரியாது, ஸ்பான்டானியஸாக எந்த தகவலும் தெரியாது, என்ன நடக்குதுன்னே அவருக்கு தெரியாது. அவர் எழுதி கொடுத்து நாளைக்கு சொல்லுவார். இன்றைக்கி கேட்டிங்கன்னா நாளைக்கு பேசுவார் பெருசாக. சார், அதெல்லாமே அவர் திட்டமிட்டு தான் நேற்று கேள்வின்னு கேட்டால் தன்னால் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான். ஏன்னா என்ன கேட்குறேன்னா, ஒரு சீஃப் மினிஸ்டர் தெரியாதா இப்படிலாம் காட்டக்கூடாது, இப்படிலாம் காட்டக்கூடாது, இப்படி. ஆனால் இது பேசுபொருளாக வேண்டும். அவரை நோக்கி கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கவில்லை என்பது பேசுபொருளாகக்கூடாது என்பது தெரிந்து தான் நரேந்திர மோடி ஸ்டைல், சிம்பிளி நரேந்திர மோடி ஸ்டைல். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்தால் பிரதமர் வருவார், வந்தால் மணிப்பூரை பற்றி கேள்வி கேட்கலாம், வந்தவர் உட்கார்ந்ததில் மணிப்பூர் என்றார்கள். 57 நிமிடங்கள். 1967 வரைக்கும் தமிழ்நாட்டில், 60 இருந்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அப்படின்வார். உடனே கூட இருக்கவங்களாம் நோ கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. 1960 அங்கே வரைக்கும் காங்கிரஸ், நோ ஒரு மாநிலம் அது தேவையாயுது. இப்படி எல்லாத்தையும் பேசிட்டு வெளிநடப்பு பண்ண போகிறாங்க. 57 நிமிஷம் ஒரு இந்தியாவில் ஒரு மாநிலம் 10 எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, வெளிநடப்பு பண்ண போகிறாங்க. இவர் பேசவே மாட்டேங்கிறாருன்னு ஒரு 57 நிமிடத்தில். அப்போ போகிறவங்களை கூப்பிட்டு இப்படி சொல்கிறார். அதெல்லாம் அதே ஸ்டைல் தான் இது. போகிறவங்களை எங்கே போகிறீங்க, உங்கள் பாயிண்ட் பேசுகிறேன் வாங்க. உங்கள் பாயிண்ட்னா என்னது? மணிப்பூர் பற்றி எரியக்கூடிய, கற்பழிக்கப்படக்கூடிய, கொலை செய்யப்படக்கூடிய, சுட்டு கொல்லப்படக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தை பற்றி வாங்கப்பா வாங்க அப்படின்னு கலாய்க்கிறார். அதே ஆணவம், அதே அகம்பாவம். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் நரேந்திர மோடியும் அல்ல, விஜய் நரேந்திர மோடியும் அல்ல, இது குஜராத்தும் அல்ல. நீங்கள் எதிர்த்து கொண்டிருப்பது இத்துப்போன காங்கிரஸ் அல்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய திராவிட சித்தாந்த பின்புலம் கொண்ட திமுக என்பதை விஜய் மறந்துவிடக்கூடாது. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.